I am a resident of Atulya. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் காமாட்சி, மிஸ் காமாட்சி. என்னுடைய கடந்த வாழ்க்கையில் நான் பார்த்தேன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சாதாரண லோ மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்தவ, கரூரில் பிறந்த சாத்தூர்னாலும் வளர்ந்தது பூரா கரூரில், படித்தது கான்வென்ட்டு. அங்கே படித்து எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன்னா அதே பள்ளிக்கூடத்தில் வேலையும் கிடைச்சது. செகண்டரி கிரேடாக 17 வயசில் நான் டீச்சராக வந்துட்டேன். எனக்கு 13 வயசில் மாணவிகள் 8ஆம் வகுப்பில். பயமாக தான் இருந்தது முதல் நாள். ஆனால் அப்புறம் நாளடைவில் ரொம்ப பழகிட்டேன். சின்ன வயசில் வறுமை, ஆனாலும் வறுமையில் ரொம்ப செழுமையாக தான் இருப்போம். அந்த காலத்தில் ஆண் பெண்கிற வித்தியாசமே கிடையாது. எங்கள் காலத்தில் ஒரு சகோதர பாசம், ஒரு வேடிக்கையான ஒரு பழக்கத்தில் தான் நாங்கள் இருப்போம். ரொம்ப அருமையான பீரியடில் இருந்தோம். ஏன் வெறும் 11th இருக்கோம், நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் நம்முடைய அறிவை அப்படின்னு சொல்லி பியூசி எழுதினேன். எல்லாம் ப்ரைவேட்டாக தான். மதுரை யூனிவர்சிட்டி அதில் சேர்ந்து பியூசி பாஸ் பண்ணேன். பிஏ தமிழ் படித்தேன், பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன், எம்ஏ தமிழ் படித்தேன், எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தேன், பிஎட் எல்லாம் பண்ணி முடித்தேன். அப்படி சிலர்கிட்ட கேட்பாங்க, நீ ஏன் கல்யாணம் செஞ்சுக்கலன்னு. கல்யாணங்கிறது தேவையில்லை, தேவை இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டோம், செய்யாதவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் எங்களுடைய குழந்தைகள் தான், எல்லாரும் எங்களோட உறவினர்கள் தான் அப்படிங்கிற மனப்பான்மை எங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வந்ததுனால நானாக வேலையை விட்டு நின்றுட்டேன். அதுக்கப்புறம் ஆயா வேலை, அதாவது இந்த பசங்களை பார்க்கறதுக்காக அமெரிக்காவுக்கு ஒருத்தன் கூப்பிட்டான். எங்கள் வீட்டில் வந்து என் பிள்ளைகளை பார்க்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் 6 மாதமாக ஒரு 1.5 வருஷம். இங்கே லண்டனில் இந்த பையன் நான் டாக்டருக்கு பிஹெச்டி பண்ணணும், நீங்கள் எங்கே வந்து இருங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க வீட்டுக்கு மொத்தம் சம்பளம் இல்லாத ஆயா, ஆனால் விருப்பமான ஆயாவாக இருந்தேன். நல்லா இருக்கும்போது நல்லா இந்தியா முழுக்க சுற்றிட்டேங்க என் ஃப்ரெண்டோட. நான் அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தேன். இப்போ தான் ஒரு லாஸ்ட்டு நவம்பர் வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு டிசீஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சேன். அது வரைக்கும் நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், இந்தண்ட கல்கத்தாலேருந்து துவாரகா வரைக்கும் பல தடவை சுற்று பிரயாணம் செஞ்சுருக்கோம். அது தவிர வியட்நாம், கம்போடியா எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். நாங்கள் பார்க்காத இடமே இல்லை. எங்கிட்ட படித்த பிள்ளைங்க ஒருத்தி கலெக்டராக இருந்தா, இப்போ இல்லை, அவர் ரிட்டையர் ஆகிருப்பா. எங்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் இன்ஜினியர்ஸாக இருக்கா. எங்கிட்ட படித்த பொண்ணு இப்போ திண்டுக்கல்லையே இந்த ஃபெர்டிலைன்னு சொல்லுவாங்கள்ல, கருத்தரிக்கிற அந்த ஆஸ்பத்திரியில் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துகிறா, மலர்கொடின்னு. அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க முன்னுக்கு வந்து அவங்கள பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். நாங்கள் ஏனியாக இருந்தோம், நிறைய பேரை ஏற்றி விட்டோம். அங்கேருந்து எங்கள் பிள்ளைங்க உயரக்க இருக்கிறத நாங்கள் இங்கே வானத்தை பார்த்து விண்மீனை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா. அந்த மாதிரி தென் ஐ கேம் டு சென்னை அண்ட் என்கொயர்டு. அப்போ ஃபோனில் பேசினோடனே நீங்கள் வாங்க அப்படின்னு இங்கே இருக்கிற சூப்பர்வைசர் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. என் பையனும் கூட வந்தான், பெரிய பையன். என் பையன் தான் சொல்லுவேன், அக்கா பையனே சொல்லவே மாட்டேன். அதனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தை? எனக்கு 4 குழந்தைங்கன்னு சொல்லுவேன். 4 குழந்தைங்க, ஒரு பொண்ணு, 5 குழந்தைங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப தெரிஞ்சவங்ககிட்ட தான் அன்மேரிட்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன செஞ்சேன்னா, அவன் வந்து பார்த்துட்டு, அம்மா இந்த இடம் நல்லா இருக்குமா, நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருங்கம்மா அப்படின்னா. ஐ ஃபீல் லைக் எ ஹெவன் இன் திஸ் ஏரியா. நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்க சாப்பாடு அதில் அதிக காரம் இது இல்லாமல் நல்லா நம்ம ஏஜுக்கு நம்முடைய இதுக்கேற்ற மாதிரி உணவு பரிமாறம், எல்லாத்தையும் விட கேரிங். அங்கே இருக்கிற சிட்டுக்குருவியாட்ட இங்கே அட்டெண்டர் நர்ஸுகள் பறக்கிறத பார்த்தா, அப்பா என்ன இப்படி செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு. இவங்கள மாதிரி தான் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படின்னா அந்த அதுல்யா வந்து இட் இஸ் எ கிரேட். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இனி எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்ல, இனிமேல் உங்களுக்கு எதாவது தேவைன்னா போங்க அதுல்யாக்குன்னு தான் நான் சொல்வேன் ஒழிய. நம்மளுடைய உணர்வுகளை மதிக்கிறாங்க, நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கும் என்ன வேணும்னு அந்த எதிர்பார்ப்புகள் நம்ம நிச்சயம் வீட்டில் எதிர்பார்க்க முடியாது, நம்மளாலே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துல வந்து இறைவன் என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அந்த இறைவனுடைய அருளால் நான் வந்த நோக்கமும் நிறைவேறி நான் நல்ல குணமாயி அற்புதமாக இந்த இல்லத்திற்கு ஒரு நன்றி கூறி இதை நடத்துபவர்கள் மேலும் மேலும் நல்ல ஆரோக்கியத்தோடு இதை நல்ல முறையில் அதை நடத்தி எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.